ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, 12த் கெமிஸ்ட்ரி ஃபர்ஸ்ட் மிட்டம் 2025ஓட கொஸ்டின் பேப்பர்ஸ் 2 கொஸ்டின் பேப்பர்ஸ் நம்ம பார்க்க போறோம். இதுல சில டிஸ்ட்ரிக்ட்ஸ் இப்பவே முடிஞ்சிருச்சு உங்களுக்கு. அண்ட் சில டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, டெஸ்ட் போர்ஷன்ஸ் 1, 2, 3, 6, 7, 11 இருக்கும். சில இதுல 3 லெசன்ஸ் மட்டும் இல்லாம இருக்கும். உங்களுக்கு 3 லெசன் இல்லாம குடுத்துருப்பாங்க. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் பிஃபோர் வீடியோ போறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ எதெல்லாம் நீங்க கம்பல்சரி நல்லா பார்த்துருக்கணும், லேட் ப்ளூமர்ஸ் எதெல்லாம் நல்லா படிச்சிருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு ஓவர்வியூவா பார்த்துட்டு, தென் நம்ம கொஸ்டின் பேப்பர்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோனே பார்த்தீங்கன்னா, லேட் பூமர்ஸ்க்கான டிப்ஸ் பார்த்தீங்கன்னா, நீங்க என்ன பண்றீங்கன்னா, யூனிட் 1, 6, 7 இத கம்ப்ளீட்டா நீங்க ஃபுல்லா படிச்சிரணும். ஸோ போத் புக் பேக், புக் இன் முடிச்சிருங்க. அண்ட் யூனிட் 3 யூனிட் 2 அண்ட் 3ல பார்த்தீங்கன்னா, புக் பேக் மட்டும் முடிச்சிருங்க. தென் யூனிட் 11ல நேமிங் ரியாக்ஷன், ஃபீனால் பிரிப்பரேஷன் அண்ட் அதோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டீஸ், அதுக்கப்புறம் எத்திலீன் கிளைகால் அண்ட் கிளிசராலோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டீஸ், டெஸ்ட் ஃபார் ஆல்கஹால், ஸோ விக்டர் மேயர்ஸ் லூகாஸ் டெஸ்ட் இருக்கும். அப்புறம் டெஸ்ட் ஃபார் ஆல்கஹால் அண்ட் ஃபினால்னு சொல்லி ஒரு கொஸ்டின் இருக்கும். ஸோ அத கண்டிப்பா பார்த்துருங்க. தென் அதுக்கப்புறம் எல்லா சாப்டர்ஸோட 1 மார்க்ஸ் முடிச்சிருங்க. ஓகே. இதுல இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எதெல்லாம் கம்பல்சரி நீங்க கவர் பண்ணிக்கணும்னா, யூனிட் 1ல கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வொர்க் அது கீழ இருக்க டாபிக்ஸ் எல்லாம் கவர் பண்ணிக்கோங்க. எலிகம் டயகிராம் லிமிடேஷன், அப்புறம் ரிஃபைனிங் டாபிக். முடிஞ்சா அதோட யூசஸும் சேர்த்து பார்த்துருங்க. தென் யூனிட் 6 எடுத்துட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு எல்லா டிஃபரன்சஸ், பேக்கிங், தென் பார்த்தீங்கன்னா டிஃபெக்ட்ஸ். ஸோ அதுக்கப்புறம் ஸ்கெட்ச் பண்றது. பிசிசி, எஃப்சிசி, எஸ்சி அதுக்கப்புறம் அதோட நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் அது பார்த்துருங்க. யூனிட் 7ல என்ன பண்ணேன், எல்லா டிஃபரன்ஸ் பார்த்துட்டு ரேட் கான்ஸ்டன்ட் ஃபார் 0 ஆர்டர், ஃபர்ஸ்ட் ஆர்டர் பார்த்துருங்க. சூடோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் பார்த்துருங்க. ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் ரேட் ஆஃப் ரியாக்ஷன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்துருங்க. ப்ராப்ளம் வர மாதிரி இருந்தால் 6 அண்ட் 7 வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் கேட்பாங்க. ஸோ அட்டன் பண்ணிக்கோங்க. சைபர் அகாடமியில் 9+ இயர்ஸாக 1000+ ஸ்டூடெண்ட்ஸை நம்ம ட்ரெயின் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நாங்கள் என்னன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸையும் ட்ரெயின் பண்ண போகிறோம். ஸோ அது பேர் தான் என்னன்னா ஸ்கோர் மோர் வித் சைவரா. இது வந்து கெமிஸ்ட்ரி அண்ட் மேக்ஸுக்கு நம்ம பண்ணுறோம். ஸோ இதில் என்னெல்லாம் உங்களுக்கு நாங்கள் ப்ரொவைட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு சப்ஜெக்ட் எப்படி படிக்கணும், அதே மாதிரி எப்படி பப்ளிக் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ரெக்கார்டட் வீடியோ உங்களுக்கு கொடுத்துருவோம். தென் இப்போ ஒவ்வொரு சாப்டர் பார்க்குறீங்க அப்படின்னா, அந்த சாப்டர்ல எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் டாபிக் கம்பல்சரி நீங்க பார்த்துருக்குங்கிறது, ஸோ உங்களுக்கு கம்ப்ளீட்டா அதையும் ஒரு வீடியோ ஃபார்மேட்ல குடுத்துருவோம் உங்களுக்கு. தென் அந்த லெசன நீங்க கம்ப்ளீட்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காக உங்களுக்கு லெசனோட கம்ப்ளீட் சம்மரி குடுத்துருவோம். இது ஃபார் கெமிஸ்ட்ரி. தென் உங்களுக்கு இது வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்ல தான் இருக்கும். தென் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கொஸ்டின் சாப்டர் வைஸ் நீங்க டெஸ்ட் எழுதி பார்க்கறதுக்காக ஒன்ஸ் நீங்க எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா, டெஸ்ட் எழுதி பார்க்க கொஸ்டின் பேப்பர்ஸ் வேணும். அதோட ஃப்ரீ சாப்டர் வைஸ் கொஸ்டின் பேப்பர்ஸும் உங்களுக்கு நம்ம பிடிஎஃபா ப்ரொவைட் பண்ணிருவோம். இத ஜாயின் பண்றதுக்கு ஜஸ்ட் வாட்ஸ்அப்ல நாங்க குடுத்துருக்க நம்பருக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, ஸ்கோர் மோர்ங்கிற ஒரு மெசேஜ் மட்டும் குடுங்க. ஸோ உங்களுக்கு நாங்க எப்படி ஜாயின் பண்றது அப்படிங்கிற ஒரு டீடைல்ஸ் குடுத்துருவோம். தென் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இது எல்லாமே ஃப்ரீயா நீங்க அக்சஸ் பண்ணிக்கலாம். அன்டில் 1 இயர் வரைக்கும் நாங்க எங்க சைடு இருந்து எல்லா சப்போர்ட்ஸும் உங்களுக்கு குடுப்போம். சரி ஓகே. வாங்க கமிங் டூ த வீடியோ. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா, இது திருநெல்வேலியோடது. ஸோ இவங்க வந்து மார்க்ஸ் 35 மார்க்ஸ் வச்சிருக்காங்க. சில இடத்துல 50 இருக்கும். சில இடத்துல 35 வைப்பாங்க. ஓகே. 35ல 1 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 7 கேட்டிருக்காங்க. ஓகே. இப்போ 2 மார்க்ஸ் நம்ம சொன்ன ஆர்டர்ல முடிக்க முடியுதான்னு மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். வாட் இஸ் த ரோல் ஆஃப் லைம்ஸ்டோன் இன் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் அயர்ன் ஃப்ரம் இட்ஸ் ஆக்சைடு? இது வந்து புக் பேக் கொஸ்டின் தான் ஃபர்ஸ்ட் லெசனோடது. யூஸ் ஆஃப் போரிக் ஆசிட் இது வந்து புக் பேக். செகண்ட் லெசனோட புக் பேக். ஜட்டனோஸ் கலர்ஸ் ரூம் டெம்பரேச்சர் டர்னல் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுவும் புக் பேக் தான் உங்களுக்கு. ரைட் அயனிஸ் ஈக்குவேஷன் இது 7th சாப்டர். அண்ட் வாட் இஸ் மெட்டாமெரிசம்? மெட்டாமெரிசம் பொறுத்த வரைக்கும் இது வந்து உங்களுக்கு 12th சாப்டர் வரும். சாரி 11th சாப்டர் வரும். இதெல்லாம் ஈத்தர் டாபிக்ல வரும் மெட்டாமெரிசம்ங்கிறது. ஓகே. இப்போ 3 மார்க்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, 3 மார்க்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஒன்னு உங்களுக்கு புக் பேக் தான். இது ஃபர்ஸ்ட் லெசனோட புக் பேக் வந்துரும். ரைட் அபவுட் வேன் ஆர்கிள் மெத்தட் அப்படி பார்த்தீங்கன்னா 2, 3 மார்க்ஸ் உங்களுக்கு கேட்டாங்க. வேன் ஆர்கிள் மெத்தட் ஈஸி தான். ஏன்னா நம்ம ரிஃபைனிங் டாபிக் படிங்க இம்பார்ட்டன்ட் சொல்லியிருந்தோம். வந்துருச்சு. ஓகே. 15th வாட் ஆர் சிலிகேட்ஸ்? ரைட் த யூனிட் அண்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் சைக்ளிக் சிலிகேட்ங்க. ஸோ இது வந்து புக் இன் உங்களுக்கு. செகண்ட் லெசனோட புக் இன். பட் நம்ம புக் பேக் படிக்க சொல்லியிருந்தோம். பட் இதில் மட்டும் மாறி வந்திருக்கு உங்களுக்கு. தென் கால்குலேட் த பெர்சன்டேஜ் எஃபிஷியன்சி ஆஃப் பேக்கிங். ஸோ இதை நம்ம பார்க்க சொன்ன கொஸ்டின் தான். எதில் கேட்டிருக்காங்க? பிசிசி கேட்டிருக்காங்க. புக் பேக் தான் உங்களுக்கு. தென் இன்டகிரேட்டட் ரேட் லா ஃபார் ஜீரோ ஆர்டர். ஸோ இது ஈஸி. இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம இம்பார்ட்டன்ஸ் நல்லா வந்திருக்கு. இது வந்து 7th லெசனோடது. தென் லூகாஸ் டெஸ்ட் 11th லெசனோடது. ஸோ 5 மார்க்ஸ் என்ன கேட்டிருக்கான்னு பார்க்கலாம். 5 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மேல லிமிட்டேஷன் ஆஃப் எலிகம் டயகிராம், தென் ஆக்ஷன் ஆஃப் ஹீட் ஆன் போரிக் ஆசிட் கேட்குறாங்க. இதில மேபி ஆக்ஷன் ஆஃப் ஹீட் புக்கின்னால நீங்க படிக்காம கூட விட்டுருக்கலாம். செகண்ட் லெசன் புக்கின்னால. ஆனா அதுக்கு ஆப்போசிட்ல பாருங்க. ஸ்காக்கியன் ஃப்ரெங்கல் டிஃபெக்ட். இது வந்து யூனிட் 6. ஸோ கண்டிப்பா எல்லாரும் படிச்சிருப்பீங்க உங்களுக்கு. ஏன்னா அது புக் பேக்னால. ஓகே. அப்படியே இங்க வருவோம். ஸோ 7th லெசன்ல மேல கேட்டா, ஆப்போசிட்டா 11th லெசன் கேட்டுருங்க. ரொம்ப ஈஸி. ஆக்சுவலி என்னன்னா, டிஃபரன்ஸ் பிட்வீன் ஆர்டர் அண்ட் மாலிகுலாரிட்டி கேட்குறாங்க. கண்டிப்பா சூப்பரா படிச்சிருப்பீங்க எல்லாரும். 2 எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஜீரோ ஆர்டர் கண்டிப்பா படிச்சிருப்பீங்க. ஆர் ஸோ என்னன்னா 11th லெசன்ல கிளிசரால் டூ அக்ரிலின், ஃபீனால் டூ ஃபினாப்தலின், எத்திலீன் கிளைகால் டூ 1,4 டயோக்சின். இதெல்லாம் நாங்க சொன்ன இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் கவர் பண்ணுங்க. அதுலருந்து வந்து கேட்டிருக்காங்க. மேக்ஸிமம் இந்த கொஸ்டின் ரொம்ப ஈஸி தான். எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு 15th கொஸ்டின் மட்டும் தான் உங்களுக்கு கொஞ்சம் நீங்க படிக்காம கூட யாராச்சும் இருந்திருக்கலாம். பட் மீதி எல்லாருமே நீங்க படிச்சிருப்பீங்க. ஸோ ஈஸியா நம்ம சாய்ஸ் விட்டு போயிடலாம். ஆனா என்ன ஆச்சுன்னா, கொஸ்டின் நம்பர் 15 தான் கம்பல்சரி. ஓகே. அப்ப இது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ அப்ப இது வந்து புக்கிங்ல வந்து உங்களுக்கு செகண்ட் கிளாஸ்ல இருந்து புக்கிங் இந்த கொஸ்டின் பேப்பர்ல கேட்டிருக்காங்க. ஓகே. இப்போ நம்ம முடிச்சிட்டோமா? ஸோ நாங்க என்னன்னா பிசிக்ஸ் கைட், கெமிஸ்ட்ரி கைட் ப்ரொவைட் பண்றோம். அப்புறம் சாப்டர் வைஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ் ப்ரொவைட் பண்றோம். 1 மார்க்ஸ் மெட்டீரியல்.
ஸோ அப்புறம் ஸ்பெஷல் ரிவிஷன் ஃபார் 12th மேக்ஸ் இதெல்லாம் ப்ரொவைட் பண்ணுறோம். இது நீங்கள் ஆர்டர் பண்ணுறதுக்கு cyberagage.in அங்கே ஆர்டர் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ கம்மிங் டு த செகண்ட் கொஸ்டின் பர்பஸ். ஸோ இதில் பாருங்கள் 50 மார்க்ஸ். ஓகே, 10 1 மார்க்ஸ் கேட்குறாங்க. சூப்பர். புக் பேக் படித்தாலே நம்ம என்னென்னா கம்ப்ளீட்டாக ஒரு 8 மார்க் எடுத்துடலாம் நம்ம. தென் இப்போ 2 மார்க்ஸ் பார்த்துருவோம். வாட் ஆர் த வேரியஸ் ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் புக் பேக் ஃபர்ஸ்ட் லெசன்? ஆட்டோ ரிடக்ஷன் ரியாக்ஷன் வித் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் லெசன். ஆனால் புக்கின் உங்களுக்கு அந்த சின்ன பார்னு போட்டு நீங்கள் எழுதுவீங்க பார்த்தீங்களா எக்ஸாம்பிள், அந்த இதுதான் அது. வாட் இஸ் கேட்டினேஷன்? இது புக் பேக் தான் உங்களுக்கு. செகண்ட் லெசனோட புக் பேக். கிவ் எனி டூ யூசஸ் ஆஃப் பொட்டாஷியம் சப்பர். ஸோ எதுவுமே நமக்கு பிரச்சனை கிடையாது, செகண்ட் லெசன் தான். கால்குலேட் த நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் எஃப்சிசி சிக்ஸ்த் லெசன் கண்டிப்பாக பண்ணல. இதோட ஆன்சர் 4 உங்களுக்கு வரப்போகுது. ரைட் பயாலஜிக்கல் ஆக்சிடேஷன் ரியாக்ஷன். இது வந்து புக்கின் 11th லெசனில் எந்த டாபிக் அப்புறம் வரும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கேட்டலிட்டிக் டீஹைட்ரேஷன் சொல்லி அதுக்கு மேலே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ லிவரில் வந்து சப்போஸ் வந்து அவங்க ஒரு ஃபுட்டு சாப்பிட்ற இடத்துல இருந்து உங்களுக்கு ஆல்கஹால் கிரியேட் ஆனால் அந்த ஆல்கஹால் இது என்ன எஃபெக்ட் ஆகும்னு சொல்லி அதை நம்ம மாத்திரக்காக ஒரு சம்திங் நடக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. பயாலஜிக்கல் ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் ஒரு சூப்பர் டாபிக் அது. ஸோ என்ன உங்களுக்கு ரியாக்ஷன்ஸ் ஆஃப் ஆல்கஹாலுக்கு அப்படியே வந்துட்டே இருக்கும் உங்களுக்கு, பார்த்துக்கோங்க. தென் ஆட்டம் எக்ஸ் அண்ட் ஒய் ஃப்ரம் பிசிசி கிறிஸ்டல் ஆட்டம் எக்ஸ். இது வந்து புக் பேக் தான் உங்களுக்கு, 6th லெசன் புக் பேக். ஓகே, அப்போ நீங்கள் ப்ராப்ளம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா 17th கொஸ்டின் அட்டன் பண்ணிருக்கலாம், இல்லை ஒரே ஒரு 2 மார்க் உங்களுக்கு மிஸ் ஆயிருக்கும். தென் அடுத்து பார்ப்போமா? அடுத்து மெத்தட்ஸ் ஃபார் ரிஃபைன் நிக்கல். சூப்பராக படிச்சிருப்பீங்க எல்லாரும். ஃபர்ஸ்ட் லெசன் வாட் இஸ் கால்சினேஷன் கிவ் ஒன் எக்ஸாம்பிள். இது வந்து புக்கின் கொஸ்டின் ஃபர்ஸ்ட் லெசனோட தான். ரைட் ஷார்ட் நோட் ஆன் ஹைட்ரோபோரேஷன். இது புக் பேக் செகண்ட் லெசனோடது. ஃப்ரெங்கல் டிஃபெக்ட் இதுவும் புக் பேக் 6th லெசனோடது. ரைட் பிராக்ஸ் ஈக்குவேஷன் எக்ஸ்பிளைன் ஈச் டைம். இது வந்து புக்கின் 6th லெசன். n lambda is equal to 2d sin theta இருக்கும்ல அந்த ரியாக்ஷன். ரைட் நோட் ஆன் தாலின் ரியாக்ஷன். இது எங்கே வரும்னா ஃபீனாலோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் ஃபினாப்திலின் ப்ரிப்பேர் பண்ணுற இடத்துல உங்களுக்கு இந்த தாலின் ரியாக்ஷன் வரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11th லெசன் புக் பேக் தான். தென் ஸோ இப்போ அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 5 மார்க்ஸில் ஜோன் ரிஃபைனிங் புக் பேக் ஃபர்ஸ்ட் லெசன். அதுக்கு ஆப்போசிட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டேபோரி செகண்ட் லெசன் புக் பேக். அப்படியே இங்கே வந்தால் பர்சன்டேஜ் எஃபிஷியன்சி ஆஃப் பேக்கிங் இன் பிசிசி. ஸோ அங்கேயும் கேட்டிருக்காங்க இங்கேயும் கேட்டிருக்காங்க, கண்டிப்பாக அட்டன் பண்ணலாம். ஆப்போசிட்டில் ரைட் ஷார்ட் ஆன் அனாமஸ் ப்ராப்பர்ட்டிஸ், அப்புறம் ரைட் நோட் ஆன் ஜியோலைட்ஸ். எல்லாரும் இது அட்டன் பண்ணிடுவீங்க எப்படி, ஏன்னா இது வந்து உங்களுக்கு செகண்ட் லெசன் புக் பேக், இதுவும் செகண்ட் லெசன் புக் பேக் தான். பட் ஜியோலைட்ஸ் நிறைய பேர் படிக்காம வச்சிருப்பீங்க. அண்ட் டிஃப்ரென்ஷியேட் பிரைமரி செகண்டரி டெர்ஷியரி ஆல்கபை விக்டர் மேஸ். இது வந்து உங்களுக்கு 11th லெசன். சில பேர் ரொம்ப பெரிய கொஸ்டின் இருக்கும் ஸ்கிப் பண்ணியிருப்பீங்க. ஆனால் என்ன ஆயிடுச்சு பாருங்க, உங்களுக்கு இப்போ ஆப் வைக்கிற மாதிரி என்ன ஆச்சுன்னா 11th லெசன் நீங்கள் விட்டுருத்தீங்கன்னா எகெயின் உங்களுக்கு ஒரு 2 மார்க் கேட்டுறாங்க. 11th லெசன் அக்ரோலைன் ஃப்ரம் கிளிசரால் கேட்டுறாங்க உங்களுக்கு. கிளிசரால் டாப்பிக்கோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பாருங்கன்னு சொன்னால் கேட்டிருக்காங்க பாருங்க. அப்புறம் இது 6th லெசன் டிஃப்ரென்ஸா ஈஸி, பிரச்சனை இல்லை. டிஸ்டிங்விஷ் டெட்ராடல் அண்ட் ஆக்டடல் ஒயிட்ஸ். ஸோ அது அரேஞ்ச்மெண்ட்ஸ் பற்றி சொல்லணும். அதுக்கப்புறம் எவ்வளோ ஒயிட்ஸ் நம்பர் ஆஃப் ஒயிட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன எழுதுனா முடிஞ்சு. ஸோ ஐ திங்க் இந்த கொஸ்டின் பேப்பர் ஓரளவு ஈஸி. பட் இந்த 5 மார்க்கில் யாராச்சும் நீங்கள் படிக்காமல் இருந்தீங்க, 11th லெசன் படிக்காமல் இருந்தீங்கன்னா கொஞ்சம் மாட்டிப்பீங்க. பட் அது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ ஓகே, ஸோ இப்போ உங்கள் டிஸ்ட்ரிக்ஸ்க்கு நீங்கள் கரெக்டாக பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி தான் இருக்கும் கொஸ்டின் பேப்பர்ஸ். ஸோ நீங்கள் என்னென்னா மார்க்கு டவுன் ஆனாலும் பரவாயில்ல, ஃபீல் பண்ணாதீங்க, நம்ம அடுத்த குவார்ட்டியில் எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ஜஸ்ட் என்ன மார்க்குக்காக படிக்காமல் ஒரு லெசனில் தரவு பண்ணுங்கள். ஸோ அதுக்காக நான் என்னென்னா இம்பார்ட்டன்ட் இந்த கொஸ்டின் மட்டும் படிக்க நம்ம சொல்லியிருக்க மாட்டோம். ஸோ ஒரு லெசன் படித்தாலும் தரவாக படித்து அந்த அதுலேருந்து என்ன கொஸ்டின் கேட்டாலும் நீங்கள் அட்டன் பண்ணணும். நீங்கள் அதில் ஒரு 10 மார்க் எடுத்தாலும் பரவாயில்ல, சந்தோஷம். நமக்கு பப்ளிக் தான் ப்ரிப்பேர் ஆக போகிறோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் மிட் மார்க் வந்து வச்சு காலேஜ் எங்கேயும் ஜாயின் பண்ண போகிறது கிடையாது. பப்ளிக் மார்க்ஸ் தான் நமக்கு ப்ளே மேஜர் ரோல். ஸோ நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நம்ம மீட் பண்ணுறோம். அன்டில் தென் பை ஃப்ரம் கார்த்திக்.